இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. டேய், அப்படி என்ன பெரிய வேலை? நாங்க பாத்துக்க மாட்டோமா? அப்பா, இந்த வாரம் பூரா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குப்பா. அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் நான் பேசின பிசினஸ் டீல்ஸ்ப்பா. அதை நான் இருந்தால் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். இந்த வாரம் தானே பிஸி, அடுத்த வாரம்? அப்ப அடுத்த வாரம் போலாம்ல? என்னடா பாக்குற? அடுத்த வாரம் போறியா? அடுத்த வாரம் தானே, பார்க்கலாம். பஸ் ஒரு வாரம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அடுத்த வாரம் அவனு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிடுவான். 2 பேரும் ஜாலியா போயிட்டு சந்தோஷமா திரும்பி வாங்க. ஓகே ஆண்டி. கிளம்புற சம்பந்தி. போயிட்டு வர சம்பந்தி. சரி வாங்க. டோன்ட் வரி, போ. பாய். பாய். என் பொண்ணு வருத்தப்படுறான்னு சொல்லி அவளை ஹனிமூனுக்கு அனுப்பி வைங்கன்னு உங்ககிட்ட நான் கெஞ்சி நிக்கிறேன். நீங்க அந்த மகாராணிய பொண்ணு பார்க்க குடும்பத்தோட போறீங்களா? நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பார்க்கிறேன். என் உயிர் எடுக்கிற? உனக்கு உங்க அப்பாவோட பிரச்சனைனா சண்டை போடு, யார் வேண்டான்னு சொல்றாங்க? அதுக்காக இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? ஆனாலும் உனக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் ஆகாதுடி. ஏத்த அவதான் சின்ன பொண்ணு, புரியாம நடந்துக்கிறா. நீங்களும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரி, நீயும் உன் புருஷனும் தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்க. நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நடந்துக்கிறீங்க? அவ வயசு பொண்ணு, 2 நாள் பட்டினி கடந்தா அவ உடம்பு தாங்கும். நீங்க தாங்குவீங்களா? என்ன பயமுறுத்துறியா? சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவேன்னு சொல்றியா? என்னைக்கா இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். ஆனா ஒண்ணு, உன் புருஷனை ஒரு கை பார்க்காம என் மூச்சு போகாது பாத்துக்கோ. என்னங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையில இருக்கேன். ஏன் அப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? பின்ன என்னங்க, அவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நான் போய் 2 பேரையும் தூக்கி மடியில வச்சு ஊட்டி விட்டுமா? அப்ப அவங்க இப்படியே இருந்தா பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அவங்க 2 பேரும் போகாத ஊருக்கு வழி கேட்டுட்டு இருக்காங்க. பொய் சொல்றதே தப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் படிப்பு விஷயத்துல பொய் சொல்றதுன்னா, எது அவளுக்கு வரலையோ, எதை நான் குத்தம்னு சொல்லிட்டு இருக்கனோ அதை என்னையே வச்சு பொய் நாக்க பாக்குறாங்களா? நீங்க ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? அவங்க வீட்ல அப்படி சொல்றதுனாலதான் இவர் ஒரு ஆப்ளிகேஷனா கேக்குறாரு. இந்த பாரு, அந்த பையனோட அம்மா ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நல்லா படிச்ச பொண்ணுதான் மருமகளா வரணும்னு நினைக்கிறத நானே சந்தோஷமா தான் பாக்குறேன். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அவங்கள போய் பொய் சொல்லி ஏமாத்தினா எப்படி இருக்கும்? இத பாரு, நாமளே ஒரு விஷயத்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். அதே விஷயத்த யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினா எப்படி இருக்கும்? அந்த நம்பிக்கை துரோகத்தை நம்மளால சகிச்சுக்க முடியுமா? அப்படியே உசுர புடுங்கி எடுத்த மாதிரி இருக்காது? அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை
இன்னொருத்தருக்கு நாம பண்ணலாமா? எங்க அங்க 2 பேரு சாப்பிடாம இருக்காங்கன்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற. நீங்க என்னடானா மாரல் கிளாஸ்ல பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க இல்ல ஒத்துக்காம போங்க. அது உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனை. அங்க என் பொண்ணும் என் மாமியாரும் சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? ஏய், என்ன நீ என் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, அவளால அத்தை சாப்பிடாம இருக்காங்க. வயசானவங்களுக்கு ஒண்ணு கிடக்கும்னா நாம என்னங்க பண்ண முடியும்? என்ன பிளாக்மெயில் பண்றாங்களாமா? நான் எதுக்குடா உன்னை பிளாக்மெயில் பண்ண போறேன்? ஆனா ஒண்ணு, பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இதுக்கு பேர் தாமா பிளாக்மெயில். அதுக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. ஏண்டா, நான் உன்னை பெத்தனா நீ என்ன பத்தியா? உன்னை பெத்து பேர் வச்சவடா நானு. எங்கிட்டியா வா, நீயே நானான்னு பாத்துருவோம். அம்மா, ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வயசானவோ என்ன நீ டார்ச்சர் பண்ணல? உன்னை பெத்தவளை பத்தி தான் நீ கவலைப்படல, நீ பெத்தத நினைச்சு கவலைப்படுறா. பாவண்டா அவ, அழுது அழுது மூஞ்சியே வீங்கி போச்சுடா. அவளுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுடா. இப்ப என்ன சொல்ற? அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் பல்ல காமிச்சிட்டே போய் பேசணும்னு சொல்றியா? ஏன் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவேன்னு கேக்குறேன். நாம பெத்த பொண்ணுடா, ஒரு படி இறங்கி வர்றதுல ஒன்னும் தேஞ்சு போயிட மாட்டேன். இங்க பாருமா, என்ன வேணா சொல்லுங்க, என்னால அதை மட்டும் பண்ண முடியாது. அந்த பையன் அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டு வரதுன்னா வரட்டும், இல்லைன்னா விடுங்க. ஆனா என் உயிரே போனாலும் இந்த பொய்யை மட்டும் சொல்ல மாட்டேன். இதான் உன் முடிவா? ஆமா. அப்போ நாங்க பட்டினி கிடக்கிறத பத்தி உனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, நீ அப்படியே இருந்துக்க, எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லுங்க சார். ஐயோ, என்னாச்சு? எப்ப சார்? எங்க இருக்காங்க? இங்கதான் சார். வாங்க சார். இதோ வணக்கம் சார். சுப்பிரமணி சார், இப்படி பண்ணிட்டாலே சார், என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாலே சார். இப்ப நான் என்ன சார் பண்ணுவேன்? சார், அழாதீங்க. என் பொண்ணு என்ன நிலைமையில் இருக்கான்னு போய் பாருங்க சார். பாத்தீங்களா சார், என் பொண்ணு அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா சார் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு 100 தடவை யோசிப்பா. எப்படிதான் மனசு வந்து விஷத்தை குடிச்சாலும் தெரியல சார். ஆம்பளைங்க நீங்க வீம்புக்கு கௌரவம் பார்த்து ஏதாவது சொல்லிடுறீங்க, ஆனா எங்களுக்கு தானே பதைக்குது. போன உசுறு திரும்பி வருமா சார்? இத்தனை வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்தது இப்படி போற போக்குல தூக்கி கொடுக்கவா சார்? பாருங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, கொஞ்சம் தைரியமா இருங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நாங்க உசுரோட இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அழாதீங்க, ஒண்ணும் ஆகாது. டாக்டர் பார்த்துட்டு இருக்கார்ல, கவலைப்படாதீங்க. சுப்பிரமணி வாங்க. முடியல சார். என்ன சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் சொல்ல சொல்றீங்க? எல்லாம் காதல் பிரச்சனை தான் சார். அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னா, மத்தவங்க மாதிரியா சார் நாமெல்லாம் டீச்சர் இல்லையா? என் பிள்ளையவே நான் சரியா வளர்க்கல, மத்த பிள்ளைங்களை நான் எப்படி பார்த்துப்பேன் ஒரு பேச்சு வந்துடாது? அதான் இது எனக்கு பிடிக்கல,
நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவனை கட்டிக்கமான்னு சொன்னேன். அதுக்கு போய் விஷத்தை குடிச்சிட்டான் சார். என்ன பொண்ணு சார் இவ? நான் அப்படி சொன்னா அதுக்காக செத்து போயிடலான்னு முடிவு பண்றதா? கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு போராடு. சண்டை போட வேண்டியது தானே. யாருக்கிட்ட போறாரு? அப்பா கிட்ட தானே போறாரு. கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருக்காம இப்படி விஷத்தை குடிச்சிட்டாலே சார். நீங்களே சொல்லுங்க, நாளைக்கே உங்க பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க வேண்டான்னு சொன்னா அவ என்ன பண்ணணும்? எப்படியாவது என்ன புரிஞ்சுக்குங்க பண்ணு சண்டை போடணும். அதானே சார் நியாயம்? அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒருவேளை அவ கெஞ்சி கேட்டிருந்தான்னா அவ கேட்டதுக்கு நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன் சார். அதுக்குள்ள அவசரப்பட்டேன் சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? அழாதீங்க சுப்பிரமணி, தைரியமா இருங்க. கஷ்டமா இருக்கு சார். டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? சார் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். கடவுள் நம்ம பொண்ணை கைவிடலைங்க. எப்படியோ கடவுள் என் பொண்ணை காப்பாத்திட்டாரு சார். சுப்பிரமணி, டாக்டர் தான் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் எதுக்கு அலறீங்க? எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாவது என் பொண்ணு பொழைக்கணும்னு மட்டும்தான் சார் எனக்கு தோணுச்சு. அவ என்னமோ விளையாட்டுத்தனமா விஷத்தை குடிச்சிட்டா. ஆனா எங்களுக்கு தான் சார் உயிர் ஊசலாடிட்டு இருந்துச்சு. இப்பதான் சார் போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சார், நீங்க ஸ்கூல் எச்சமா இருக்கலாம் சார். என் அனுபவத்திலிருந்து ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். வெறும் வாத்தியாரா மட்டும் வாழ்றது லைஃப் இல்ல சார். கொஞ்சமாவது அப்பாவா புருஷனா வாழணும் சார். மேடையில ராஜா வேஷம் போடுறவன் வீட்லயும் அதே மாதிரி இருக்க முடியுமா? நாமெல்லாம் வீட்லயும் வாத்தியாராவே இருந்துட்டோம் சார். என் பொண்ணு உசுரை விட வேற என்ன சார் வேணும்? அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சிடலான்னு நான் முடிவே பண்ணிட்டேன் சார். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சுதான் என் பொண்ணோட காதலை நான் ஒத்துக்கல. அந்த மத்தவங்க யாரும் வந்து என் பொண்ணோட உயிரை காப்பாத்தல. ஆனா அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றப்ப எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது சார். அது போதும் சார். பேரண்ட்ஸ் மட்டும் போய் பாருங்க. போங்க. போங்க. பா, அது ஒண்ணும் இல்லப்பா. இது அமுக்குங்க. டாடி சென்ட் ஆகும். ஏண்டா கத்துறா? இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கீங்க. நானாடா? ஆமா, நீங்க இந்த குடும்பத்தோட குடும்ப தலைவர். நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்துருந்தா எப்படி? நாளைக்கு என்ன நாள்? என்ன நாள்? தமிழுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆமா. தங்க திருமகனே வருக, குடும்பத்தின் விடிவெள்ளியே வருக, கருங்குயிலே வருக, கானம் ஒன்றை தருக. இப்படி பொண்ணு வீட்டுக்கு போற வழியெல்லாம் கட் அவுட் போஸ்டர் வைக்க வேணாம். என்னடா இவன்? அது எப்படி நமக்கு நாமே போஸ்ட் அடிச்சுக்க முடியும்? அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. காசை மட்டும் வெட்டுங்க, ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் தமிழ் ஒத்துக்க மாட்டாடா. என்னது தமிழுக்காகவா? டாடி, இது எனக்காக சொன்னேன். நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிக்கலையா? கருங்குயிலே வருக, கானம் ஒன்றை தருக. எனக்கு தான். ஓஹோ, தொர போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சாதான் வருவீங்களா? எஜாட்லி. சரி, போனா போகுதுன்னு டிக்கில போட்டு போலான்னு பார்த்தேன். நீ சரிப்பட்டு வர மாட்டே, நீ கிளம்பு. ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி. நல்ல வேளை இவங்களோட போல. வண்டியில போய்க்கலாம். நமச்சி, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறோம்ல, ஒரு 25 முழம் பூ வாங்கிக்கோ, ஒரு பெரிய மாலையா வாங்கிக்கோ. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? சொன்னதை செய் போ. இல்ல, உங்களுக்கு வேற எதனா யோசனை தோணும், அதையும் சொல்லுங்க, கேட்டு போயிடுறேன். என்னடா கிண்டலா? அவ்வளவுதான் லிஸ்ட், போய் வாங்கிட்டு வா போ. போத
நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நாளைக்கு நம்ம சரஸ்வதி வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போக போறோம். ஆமா. நாம போற நேரத்துல எல்லாம் புடிச்சு போய் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்கன்னா கையோட தட்டை மாத்திக்கிட்டு வந்துடலாம்ல. ஓ, ஒன்னு செய்வோமா? கையில தாலி வாங்கிட்டு போயிட்டோம்னா அப்படியே கட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாமே. ஆமாங்க, இது கூட நல்லதாங்க இருக்கு. ஆனா அவங்க ஒத்துப்பாங்களா? மா ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா என்னமோ உலகத்திலே இல்லாத மருமகளை கூட்டிட்டு வர மாதிரி ஓவரா பில்டப் பண்றீங்க. ஆமா அப்படிதான் பண்ணுவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? வசுந்தரா நீ சொல்லுமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல ஆண்டி, இந்த காலத்துல வரப்போற மருமக மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஒரே அத்தை நீங்க தான். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எப்பவுமே என்னோட 2 மருமகளையும் என்னோட 2 கண்ணா தான் பார்க்கணும்னு நினைப்பேன். நியாயமா தமிழுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்திருக்கணும். பரவாயில்ல, கார்த்திக்கும் உனக்கும் நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்து தமிழ் கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன்னா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாயிடும். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ சாமியா காட்டின பொண்ணுதான் சரஸ்வதி. நல்ல குணமா இருக்கா, அழகா இருக்கா, அறிவா இருக்கா. நான் நினைச்ச மாதிரி பெரிய படிப்பு படிச்சிருக்கா. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு வேற என்ன தகுதி வேணும்? வழக்கமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் பொருத்தம் பார்ப்பாங்க. எங்க விஷயத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் மத்தியில 100 பொருத்தம் பொருந்திருக்கு. அவளும் என் மேல அத்தை அத்தைன்னு எவ்வளவு உயிரா இருக்கா. இந்த குடும்பத்து மேலயும் நம்ம எல்லார் மேலயும் பாசமா இருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணு தானே நம்ம வீட்டுக்கு வரணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியே படிச்சிருக்கா. கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துப்பா, குடும்பத்தை பாத்துக்கிற குணம் இருக்கு. என் பையனோட நாளைக்கு வெளியே போறப்போ அடடே போத மருமகளை பாரு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி லட்சணமா இருக்கா. நம்ம கார்த்திக் எப்படி வசுந்தரா அமைஞ்சிருக்காளோ அதே மாதிரி தமிழுக்கு சரஸ்வதி அமைஞ்சிருக்கா. அப்புறம் என்னங்க, போனோமா பார்த்தோமா தட்டை மாத்தணுமான்னு இருக்க வேண்டியதானே. கொத நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாம இப்ப பொண்ணு பார்க்கத்தான் போறோம். அதுக்கு தான் அவங்களும் நம்மள வர சொல்லிருக்காங்க. என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? அப்ப நிச்சயதார்த்த மாதிரி தட்டை மாத்தி. அவசரப்படாதம்மா, நாளைக்கு போய் பொண்ணை பார்ப்போம். எல்லாம் ஒத்து வந்தா பூ வச்சு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வருவோம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை வச்சுப்போ. இதுக்கெல்லாம் அவங்க வீட்லயும் ஒத்துக்கணுமா? அவங்க ஒத்துக்காம எங்க போறாங்க? நீங்க முதல்ல பஞ்சாங்கத்தை எடுத்து என்னைக்கு நல்ல நாள்னு பாருங்க. போத நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க மட்டும்தான் போறோம். அது நல்லபடியா முடியட்டும். சரிங்க. டேய் நான் சொன்னதெல்லாம் போய் வாங்கிட்டு வா போ. டேய் நல்றா. ஏமா இப்பதானே சொன்ன அதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு பாத்துக்கலான்னு. இந்த பூ பழம் பாக்கு வெத்தல இதை மட்டும் வாங்கிட்டு போவோம். அதான வழக்கம். சரிங்க. நீ பாமா சொல்லு. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கேப்பா. அதான்டா எனக்கும் புரியல. அம்மா வேற திரும்ப திரும்ப சரஸ்வதி அழகான பொண்ணு லட்சணமான பொண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா படிச்ச பொண்ணுன்னு வேற சொல்றாங்களேடா. அதுவும் அழுத்தம் திருத்தமா அண்டர்லைன் பண்ணி வேற சொல்றாங்க. நாளைக்கு வேற அங்க போறோம். போற இடத்துல என்ன ஆகும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுல நம்ம சொக்கலிங்கர் வேற சொக்கத்தாங்க மாதிரி பிஹேவ் பண்றாரு. பொய்யா சொல்ல மாட்டேன்னு வீம்பா இருக்காரு. நாளைக்கு அங்க போற இடத்துல உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு ரொம்ப பயமா இருக்குடா. அதான் பாட்டி அவ்வளவு தூரம் ஓடி வந்து சொன்னாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு. ஃப்ரீயா விடுப்பா. இல்லடா இருந்தாலும் பயமா இருக்கு. பாட்டி நம்மளுக்கு என்னைக்குமே நல்லதான் பண்ணிருக்கு. இந்த வாட்டி நல்லதே பண்ணும் நம்பு. ஏய் மத்த நாள்ல கூட பரவாயில்லடா. நாளைக்கு அம்மா வராங்கடா. வந்த இடத்துல அந்த வாத்தியார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். மத்ததெல்லாம் ஆண்ட விட்ட வழி.
என்னடா சொல்ற? அதான் கடவுள் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவார்னு அடிக்கடி சொல்லுவியே. உனக்கும் நல்லதே பண்ணுவார், ஏன் கவலைப்படுற? ஃப்ரீயா விடு.